வணக்கம் நண்பர்களே, நம்ம ரீசெண்டா பொள்ளாச்சி போயிருந்தோம். அப்ப பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு தோட்டத்துல பெரிய பெரிய ஹிட்டாச்சி வண்டிகளை வச்சு என்னமோ சத்தமாயிட்டு இருந்துச்சு, என்னமோ தோண்டிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி நம்ம பக்கம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா கிணறு பாத்தீங்களா, நம்ம ஹிட்டாச்சி வச்சு கிணறு தோண்டிட்டு இருந்தாங்க. நமக்கு ஆச்சரியமா போச்சு, என்னடா எல்லாம் போர் போட்டு இருக்கிற காலகட்டத்தில் இப்பவும் பாத்தீங்கன்னா கிணறுலாம் தோண்டி விவசாயம் பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரே நெகிழ்ச்சியா போச்சு. கிணறு தோன்றதுக்கு என்னதான் செலவு ஜாஸ்தியாகும், அதனால நிறைய பேர் ஆள் பற்றாக்குறை இருக்குது, அதனால கிணறு தோண்ட மாட்டாங்க அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதை மீறியும் பாத்தீங்கன்னா கிணறு தோண்டிட்டு இருந்தாங்க. நானும் அந்த கிணறு தோன்ற அண்ணா கிட்ட போய் பேச்சு கொடுத்தேன். அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 4 ஹிட்டாச்சி வண்டி இருக்குங்க, 75 அடி வரைக்கும் பாத்தீங்கன்னா மேல இருந்தே தோன்ற மாதிரி. அதுக்கப்புறம் தண்ணி இல்லைன்னா கீழே போய் தோண்டி தண்ணி வர்ற அளவுக்கு நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்குங்க, தமிழ்நாடு முழுக்கவும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இந்த மாதிரி யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க அப்படின்னு. சரி போட்டு விடுங்க, நம்ம பாத்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் கிடைச்சுன்னா நிறைய பேர் ஆளு கூப்பிட தெரியாம இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விசிட்டிங் கார்டு வாங்கினேன். உங்களுக்கோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஏதாவது கிணறு தோன்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கான்டாக்ட். வணக்கம் நண்பர்களே, நம்ம ரீசெண்டா பொள்ளாச்சி போயிருந்தோம். அப்ப பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு தோட்டத்துல பெரிய பெரிய ஹிட்டாச்சி வண்டிகளை வச்சு என்னமோ சத்தமாயிட்டு இருந்துச்சு, என்னமோ தோண்டிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி நம்ம பக்கம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா கிணறு பாத்தீங்களா, நம்ம ஹிட்டாச்சி வச்சு கிணறு தோண்டிட்டு இருந்தாங்க. நமக்கு ஆச்சரியமா போச்சு, என்னடா எல்லாம் போர் போட்டு இருக்கிற காலகட்டத்தில் இப்பவும் பாத்தீங்கன்னா கிணறுலாம் தோண்டி விவசாயம் பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரே நெகிழ்ச்சியா போச்சு. கிணறு தோன்றதுக்கு என்னதான் செலவு ஜாஸ்தியாகும், அதனால நிறைய பேர் ஆள் பற்றாக்குறை இருக்குது, அதனால கிணறு தோண்ட மாட்டாங்க அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதை மீறியும் பாத்தீங்கன்னா கிணறு தோண்டிட்டு இருந்தாங்க. நானும் அந்த கிணறு தோன்ற அண்ணா கிட்ட போய் பேச்சு கொடுத்தேன். அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 4 ஹிட்டாச்சி வண்டி இருக்குங்க, 75 அடி வரைக்கும் பாத்தீங்கன்னா மேல இருந்தே தோன்ற மாதிரி. அதுக்கப்புறம் தண்ணி இல்லைன்னா கீழே போய் தோண்டி தண்ணி வர்ற அளவுக்கு நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்குங்க, தமிழ்நாடு முழுக்கவும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இந்த மாதிரி யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க அப்படின்னு. சரி போட்டு விடுங்க, நம்ம பாத்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் கிடைச்சுன்னா நிறைய பேர் ஆளு கூப்பிட தெரியாம இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விசிட்டிங் கார்டு வாங்கினேன். உங்களுக்கோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஏதாவது கிணறு தோன்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கான்டாக்ட்.